போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: அருளானந்தம் குடும்பத்தினர். ஜோசப் இவரின் நீதிமன்ற வழக்கு வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும், அருட்சகோதரி ரீட்டா இவரின் துறவற அருள்பொழிவினை பெற்றதற்கும், மேலும் இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், அழைப்பினை ஏற்று தொடர்வோம். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், அழைப்பினை ஏற்று தொடர்வோம். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. நற்செய்தியை அறிவிப்பவரின் மலரடிகள் எத்துணை அழகானவை என்று திருப்பாடல் புகழாரம் சூட்டுகிறது. இன்றைய நாளிலே திருச்சபை 4 நற்செய்தியாளர்களில் ஒருவரான புனித மார்க்குவினுடைய விழாவினை கொண்டாடுகிறது. நமது அன்னை மரியா மீட்பின் நற்செய்தியை பெற்றுக்கொண்டு அதை எலிசபெத் அம்மாளுக்கு அறிவிக்க ஐயின் கரீம் என்கின்ற மலை நாட்டுக்கு செல்லுகின்றார். கடினமான பாதை பயணம் என்றாலும் கூட தான் பெற்றுக்கொண்ட மீட்பின் நற்செய்தியை தன் உறவினருக்கு எடுத்து செல்ல அன்னை மரியாள் காட்டிய அதே ஆர்வம் நமக்கும் இருக்க வேண்டும். நாமும் இந்த நற்செய்தியை பெற்றிருக்கிறோம், பிறருக்கும் நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வே இன்னொரு நற்செய்தியாக மாற வேண்டும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவர்களின் வரிசையில் 5வது நற்செய்தியாக நீங்களும் நானும் மாற வேண்டும். நம்முடைய வாழ்வால் இந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க தவறியமைக்காக மனமறிந்து மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். முதுமேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, நற்செய்தி அறிவிக்கும் அருளை கொடுத்து நற்செய்தியாளரான புனித மார்க்கை உயர்த்தினீரே. அவரது போதனையால் பயன்பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றிச் செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 5 முதல் 14 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரே, வானங்கள் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 16 வசனங்கள் 15 முதல் 20 வரை. இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிபி 68வது ஆண்டிலே எகிப்து நாட்டில் பொக்கோலியா என்கின்ற இடத்தில் இருந்த ஆலயத்தை பிற இனத்தவர் தாக்கி அந்த ஆலயத்தில் இருந்த தங்களின் எதிரியை பிடித்து கயிறுகளால் கட்டி தெருக்களில் இழுத்துச் சென்றனர். அவருடைய சதை கிழிந்து எல்லா இடங்களிலும் சிதறிக் கிடந்தது. நகரத்தின் தரை முழுவதும் அவரது இரத்தத்தால் நிறைந்திருந்தது. அன்றிரவு அவர்கள் ஒரு இருண்ட சிறையில் அடைத்தார்கள். மறுநாள் காலையிலே முந்தைய நாள் செய்தது போலவே அவரை பாறைகள் மற்றும் கற்கள் மீது இழுத்துச் சென்றார்கள். இறுதியாக இந்த மாபெரும் போர் வீரர் தனது தூய ஆன்மாவை இறைவனின் கரத்தில் ஒப்படைத்து இரத்த சாட்சி மகுடத்தை பெற்றுக்கொண்டார். அவர்தான் நாம் இன்று விழா கொண்டாடுகிற நற்செய்தியாளரான புனித மாற்கு. 4 நற்செய்திகளிலே மிகவும் குறுகியது மாற்கு எழுதிய நற்செய்தி. இந்த நற்செய்தியினுடைய சிறப்பு அம்சங்கள் 3 மட்டும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். 1, மாற்கு எழுதிய நற்செய்தி தான் நற்செய்திகளிலே பழமையானது, மிகவும் சுருக்கமானது. 4 நற்செய்திகளிலே காலத்தால் முந்தியதுதான் இவர் எழுதிய நற்செய்தி. சாதாரண மக்களுக்காக எளிய கிரேக்க மொழியிலே இந்த நற்செய்தி எழுதப்பட்டது. இந்த நற்செய்தியிலே ஒரு வார்த்தை அடிக்கடி இடம்பெறுகிறது, உடனே, இமீடியட்லி என்கின்ற ஒரு வார்த்தை. இயேசுனுடைய பணிகளை மிக வேகமாக இந்த நற்செய்தியை விவரிக்கின்றார். எனவேதான் இந்த நற்செய்தியிலே இயேசுனுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சிகளை இவர் குறிப்பிடவில்லை. நம் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். அந்த அவசரத்தையும் நாம் விழிப்போடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அவசரத்தையும் நமக்கு நினைவூட்டுவதற்காகவே இந்த நற்செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. நமது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் நற்செய்தியினுடைய ஒவ்வொரு அதிகாரத்தையும் வசனத்தையும் போல ஆண்டவருக்காக மட்டுமே நாம் வாழ வேண்டும், நாமே நற்செய்தியாக வாழ வேண்டும் என்பதை மாற்கு நமக்கு அறிவுறுத்துகின்றார். 2வதாக, இயேசுவை துன்புறுகிற பணியாளராகவும் மக்களை அன்பு செய்து குணப்படுத்துகின்ற மெஸ்ஸியாவாகவும் மாற்கு நற்செய்தி சித்தரிக்கிறது. எல்லா வலிகளையும் வேதனைகளையும் இயேசு எவ்வாறு பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் என்பதையும் தம் தந்தையின் திருவிழப்படி நடந்தார் என்பதையும் இந்த நற்செய்தி எடுத்துரைக்கிறது. இயேசு தம் தந்தைக்கு உண்மையுள்ளவராக இருந்து அளவற்ற துன்பங்களை ஏற்றுக்கொண்டது போல நாமும் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய வலிகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இயேசுவே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதை இந்த நற்செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. 3வதாக,
இந்த நற்செய்தி சீடருடைய பலவீனத்தை பதிவு செய்ய தவறவில்லை. சீடர்கள் இயேசுவை புரிந்து கொள்வதிலே தடுமாறுவதையும் அவருடைய துன்பங்களை உணராமல் இருப்பதையும் தெளிவாக எடுத்து கூறுகிறது. புனித பேதுரு மிக குறிப்பாக இயேசுவை நீர் துன்பப்படவே கூடாது, பாடுகள் உமக்கு கூடவே கூடாது என்று இயேசுவை எச்சரிக்கின்றார். புனித பேதுருவை போலவே நாமும் பலமுறை பாதை மாறி பயணித்திருக்கிறோம். கடவுளின் திட்டங்களுக்கு எதிராக நின்றிருக்கிறோம். சோம்பேறித்தனமாக மந்தமாக வாழ்ந்திருக்கிறோம். ஏன் ஆண்டவரை கூட காட்டி கொடுக்க நாம் தயங்கியதில்லை. ஆயினும் ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. மேலும் தொடர்ச்சியான தோல்விகளின் காரணமாக வாழ்க்கையில் மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்று இந்த நற்செய்தி நம்மை அழைக்கிறது. அன்புக்குரியவர்களே, மார்க்கு நற்செய்தியாளரைப் போலவே நாமும் நற்செய்தியாளர்களாக செயல்பட வேண்டும். அதற்கு 3 வழிகள் உண்டு. முதல் வழி, வார்த்தைகள் வழியாக நற்செய்தியை அறிவிக்கலாம். மார்க்கு இயேசுனுடைய பணிகளை, அவருடைய வாழ்வை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை வாசிப்பதன் வாயிலாக, பிறருக்கு எடுத்துரைப்பதன் வாயிலாக இந்த நற்செய்தி பணியை நாம் செய்யலாம். இரண்டாவதாக, உண்மைக்காக சான்று பகர்தல், நீதிக்காக நிலைப்பாடு எடுத்தல், உரிமைகளுக்காக குரல் கொடுத்தல் போன்ற செயல்பாடுகள் வழியாக நாம் நற்செய்தியை அறிவிக்கலாம். மூன்றாவதாக, இந்த 2 வழிகளையும் தாண்டி, சொற்கள் செயல்களையும் தாண்டி நம் வாழ்வையே நாம் நற்செய்தியாக மாற்றலாம். நம் வாழ்வே 5வது நற்செய்தியாக இருக்க வேண்டும். நடமாடும் நற்செய்தியாளர்களாக நாம் மாற வேண்டும். புனித பிரான்சிஸ் அசிசியார் கூறுவார், எப்பொழுதும் நற்செய்தியை அறிவியுங்கள். தேவைப்பட்டால் மட்டுமே வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிப்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிப்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவார், பலியாயினை மாற்றிடுவார். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிப்பாய் ஆண்டவரே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்க்கின் பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திரு அவை என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை குரல் எழுப்பி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவர செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்ட எத்துமரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அனைவரும் நற்செய்தியாக வாழ தேவையான அருளுக்காக விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே உண்மையான நிரந்தரமான சமாதானத்தையும் அடைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித மார்க்கு போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்கச் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அருளானந்தம் குடும்பத்தினர். ஜோசப் இவரின் நீதிமன்ற வழக்கு வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும், அருட்சகோதரி ரீட்டா இவரின் துறவற அருள்பொழிவினை பெற்றதற்கும், மேலும் இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி